அர்ஜுனன் தனிமையில் அம்பு எய்தும் பயிற்சியை செய்ய துவங்கினான். பீமன் காட்டிற்குள் சென்று கனிகளை சேகரித்து உண்ண துவங்கினான். நகுலனும் சகாதேவனும் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து விளையாட சென்று விட்டனர். யுதிஷ்டிரன் நகரத்திற்குள் சென்று வீதிகளில் நடந்து சுற்றித் திரிந்து மக்களை பார்த்து வரலாம் என்று நகரத்திற்குள் சென்றான். அஸ்தினாபுர அரண்மனைக்கு செல்ல அந்த நேரத்தில் தயாராகி கொண்டிருந்த துரியோதனன் யுதிஷ்டிரன் நகரத்தில் நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து தனது 99 தம்பிகளை மட்டும் அரண்மனை அனுப்பி வைத்துவிட்டு யுதிஷ்டிரனிடம் சென்று, ஏன் அண்ணா நடந்து செல்கிறீர்கள்? அரச குலத்தை சேர்ந்தவர் இப்படி வீதிகளில் நடந்து செல்லலாமா என்று கேட்டான். அதற்கு யுதிஷ்டிரன், தம்பி துரியோதனா, நாட்டை ஆளப்போகிறவனுக்கு நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது, நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது தேரிலோ அல்லது நம்முடைய குதிரையிலோ சென்றால் நாம் வேகமாக இந்த வீதிகளை கடந்து சென்று விடுவோம். அதனால்